எரர் அனாலிசிஸ்ல அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர்னா என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ, விச் மீன்ஸ் அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ இங்கதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது A1, அதுக்கப்புறம் மெஷர் பண்ணீங்க A2, அதுக்கப்புறம் மெஷர் பண்றீங்க A3, இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணும்போது என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதை வந்து மெஷர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். லைக்வைஸ் ட்ரூ வேல்யூ அப்படின்னா என்னன்னா நம்ம மெஷர் பண்ண வேல்யூக்கு மீன் எடுக்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் வந்து ட்ரூ வேல்யூ. ஸோ இந்த அப்சல்யூட் எரர் ஃபார்முலா என்னன்னா டெல் என்னன்னா எரர். ஸோ வி டினோட் இட் அஸ் டெல் A1. ஸோ இதுல வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் காட்டும், டைரக்ஷன் காமிக்காது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாடுலஸ்க்கு உள்ளாடி போடுறோம். மாடுலஸ்க்கு உள்ளாடி டெல் A1 இஸ் ஈக்குவல் டு இது வந்து அப்சல்யூட் எரர் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ என்னது AM மைனஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண வேல்யூ, மெஷர்ட் வேல்யூ A1. நெக்ஸ்ட் லைக்வைஸ் அடுத்தது செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன கிடைச்சு, தேர்ட் டைம்ஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சு அப்படின்னு பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது இதோட வேல்யூ 1 கிடைச்சுது அப்படின்னு வச்சுக்கோங்க. லெட்டஸ் ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்றீங்க 1 கிடைக்குது, நெக்ஸ்ட் மெஷர் பண்றீங்க 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, ஒரு 5 டைம்ஸ் மெஷர் பண்றீங்க, வேல்யூஸ் 5 வரை கிடைச்சது அப்படின்னா இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்க. ஆவரேஜ் எடுக்கும்போது மீன் எடுக்கும்போது நம்ம பை 5 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 2 + 1 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 1 5, 15 by 5 is equal to 3. ஸோ நமக்கு என்ன கிடைச்சது, மீன் வேல்யூ வந்து 3, அதாவது ட்ரூ வேல்யூ வந்து 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா, மாடுலஸ் ஆஃப் AM என்னது, AM தான் என்னது மீன் வேல்யூ, விச் மீன்ஸ் ட்ரூ வேல்யூ. இது சேஞ்ச் ஆகாது. 3 மைனஸ் A1 என்னது ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு 2 மாடுலஸ் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ட்ரூ வேல்யூ அதே 3 மைனஸ் செகண்ட் மெஷர் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு 2. So equal to 3 minus 2 1 equal to 1. Next third measure பண்ணும்போது 3 minus 3 தானே equal to 0. Next அதே மாதிரி நம்ம 5 times பண்ணியோம். So 4th time பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3 minus 4 is equal to -1 கிடைக்கும். So modulus of -1 தான். ஏன் இங்க வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் காமிக்கும், there is no direction. So இது வெளியே வரும்போது என்னது 1 + 1 எடுத்துக்கலாம். So 5 பண்ணும்போது என்ன 3 minus 5 equal to -2 which is equal to 2. So நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறோம். ஓகேவா?